பகவானுடைய கிருஷ்ணாவதார வைபவங்கள் எல்லாருமே பக்தாளுக்கு பரமானந்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டே பண்ணின அவதாரம் கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்தில் எத்தனை தன்னுடைய தெய்வத்துவத்தை வெளிப்படுத்திக்காதபடி மனுஷனாக இருந்து மனுஷருக்காய் படாதனப்பட்டுன்னு ஆழ்வார் சொல்கிறார். மனுஷனாக இருந்து மனுஷனுக்கு உண்டான லிமிட்டேஷன்ஸ்க்கு உட்பட்டு நடந்துட்டு தர்மத்தையும் சத்தியத்தையும் அனுஷ்டிச்சு காண்பிக்கணும், தர்மத்தில் இருந்து காண்பிக்கணும் அப்படின்னு பண்ணின அவதாரமாக இருக்கிறதுனால ரொம்ப தெய்வத்துவத்தை காண்பிக்காதபடியே மனுஷத்துவத்தை தான் ரொம்ப காண்பிச்சுடுவார். அப்படி இருந்தும் கூட அந்த குணங்கள்லாம் அபரிமிதமான கல்யாண குணங்களாக இருக்குது. ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுறாப்புல கல்யாண குணத்துக்கு தான் அந்த இடத்துல பிராதானியம். அதனால தான் குணவான் கஷ்ட வீரியவான் அப்படின்னு ராமாவதாரம் ஆரம்பிக்கிறதே கேள்வியே குணவான் அப்படி. குணவான் அப்படின்னுட்டா தெய்வம் அப்படிங்கிறது நம்ம புத்தி மனசு இந்திரியங்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்குது. தெய்வத்துடைய சேஷ்டிதங்களை நம்ம அனுஷ்டிக்க முடியாது. ஈஸ்வரனா பண்ணுற லீலைகளை நம்ம பண்ணிவிட முடியுமா? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு எடுத்துட்டா இதிலிருந்து ஆரம்பித்து எவ்வளவோ வைபவங்கள் இதெல்லாம் திவ்யமான புத்திக்கே புலப்படாது. கிருஷ்ணாவதார வைபவங்கள்லாம் அனுஷ்டிக்கிறதுக்கு கிடையாது, எல்லாம் சிரவணம் பண்ணி ஆனந்தப்படுறதுக்கு தான். அதனால தான் நம்மாழ்வாரே கேட்பார் கேசவன் கீர்த்தி அல்லாது மற்றும் கேட்பரோன்னுட்டார். ஆனால் கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னு நம்மாழ்வார் சொல்றார். காரணம் ராமபிரானுடைய சரித்திரமே குணபரிபூர்ணனா அந்த அப்படி ஒரு குணபூர்த்தியை காண்பிக்கிற அவதாரம். அந்த குணங்களை பார்த்துட்டா ஒரு ஆக்ரகம், நம்மளும் இப்படி இருந்துட்டா தேவையில்லையே அப்படின்னு தோணித்துனா கூட ராமாயணம் கேட்டதுக்கு பிரயோஜனம் அப்படின்னு தோணித்துனா கூட ராமகுணங்களில் ஏதாவது ஒரு 0.5% ஒருத்தனுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுவே ரொம்ப துர்லபம். அப்படிலாம் இருந்துவிட முடியாது. அந்த குணங்கள் ஏதாவது ஒரு 0.5 இருந்ததுன்னா கூட உலகம் இன்னைக்கு மகாத்மானு கொண்டாடுவாள். அப்படிப்பட்ட குணபரிபூர்ணனா எங்கேயாவது தன்னை தெய்வம்னு காண்பிச்சு விட்டா கூட உலக நாளைக்கு ஒரு கேள்வி கேட்டுடும், அவர் ஈஸ்வரன் சார், அவர் அப்படி இருந்தார், எங்களால் எல்லாம் முடியுமான்னு கேட்டுடுவா. அதனால தன்னை தெய்வம்னு மறந்தும் தன்னை தெய்வம்னு காண்பிச்சுக்கப்படாதுன்னே ஒரு அவதாரம். அது குணங்களாலேயே தெய்வ சம்பாதித்தோ தோஷா மானுஷேன மயா ஜிதா அப்படிங்கிறது தான் ராமாவதாரமே. 1000 கஷ்டங்கள் உண்டாகட்டும், தெய்வத்தால் உண்டாகட்டும், இல்லை எதோ காரணங்களால் உண்டாகட்டும், எதையும் நான் மனுஷனாக இருந்து என் சத்திய பராக்கிரமத்தால் மீண்டு வருவேன், அதை ஜெயிச்சு வருவேன் அப்படின்னே பண்ணின அவதாரம் ராமாவதாரம். கிருஷ்ணாவதாரமும் அதுக்கு அப்படியே முரண். இதில் பகவான் பண்ற லீலைகள் எல்லாமே அத்தியாச்சரியமான அற்புதமான லீலைகள். ஈஸ்வர பிரபாவத்தை காண்பிக்கிறான், ஒரு இடத்துலையும் காண்பிக்கிறான். சகஜமாகவே தேர்தட்டில் யுத்த காலத்தில் தேர்தட்டில் விஸ்வரூபத்தை காண்பிக்கிறான். துரியோதனன் இடத்துல தூது போயிருக்கான் பகவான், துரியோதனனை ஆளை விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணனை சிறை பிடிச்சு விடலாம்னு பார்க்குறான். அங்கே திடீர்னு சபையில் விஸ்வரூபம் காண்பிக்கிறான் பகவான். சகஜமாக ஈஸ்வரன்னு காண்பிக்கிறான். இதோ இங்கே தான் விஸ்வரூபம் காண்பிச்சான்னா அம்மாவுக்கு மண் சாப்பிட்டுட்டியா வாயை திறந்து காண்பி அப்படின்னு அம்மா கேட்கிறா. வாயை திறந்து அண்டச்சராச்சரத்தையும் காண்பிக்கிறான். அதுவே ஒரு விஸ்வரூபம் தானே. 1000 வீடுகளில் 1000 கண்ணனா வெண்ணை திருடின்னு இருக்கான், அதுவே விஸ்வரூபம் தான். சகஜமா ஈஸ்வரன்னு காண்பிச்ச அவதாரம். லீலைகள் இதுல பிரதான லீலைகள். கோவர்தனகிரியை நம்ம தூக்கிட முடியுமா? காளியின் மேல நம்ம தாண்டவம் பண்ணிவிட முடியுமா? இல்ல நம்ம தான் 1000 வீட்டுல போய் வெண்ணப்பானையை உருட்டிட முடியுமா? இல்ல நம்ம வெண்ணை திருட்டினாதான் எல்லாரும் ஒத்துப்பாளா முதல்ல இல்லையா? பகவானா பண்ணின லீலைகள். இந்த அவதாரம் தன்னுடைய ஆச்சரியமான அந்த ரூபத்தையும் தன்னுடைய அற்புதமான லீலைகளையும் தன்னுடைய அப்படிப்பட்ட ஒரு சௌந்தர்யாதி குணவிசேஷங்களால பகவான் தன்னுடைய மாதுரியத்தை காண்பிச்சே பக்தாளை தன்கிட்ட ஆக்கர்ஷிக்கிறதுக்காக பண்ணின லீலை இது கிருஷ்ணாவதாரம். அதனால ஒரு லீலையும் அப்படிதான் அமையிறது. பக்தாளை ஆக்கர்ஷிக்கிறதுக்குன்னே ஒரு லீலையும் பண்றான். அதுதான் அதரம் மதுரம் வதனம் மதுரம், எதுதான் நன்னா இல்லைங்கிறார் ஸ்ரீ வல்லவர். இந்த மதுராஷ்டகம் பண்றதே அதுல சொல்றார், வமிதம் மதுரம் ஷமிதம் மதுரம் ஹசிதம் மதுரம்னு சொல்லிட்டு வர்றார். எல்லாமே மதுரம். எதெல்லாம் மதுரமா இருக்குன்னா, அவன் யமுனையில் எங்கேயாவது வாய் கொப்பளிச்சு துப்பினா கூட நல்லா இருக்கான். ராமரா இருந்தா என்ன பண்ணுவார்? யமுனை போய் வாய் கொப்பளிச்சு துப்புவாரோ? அவர் போய் உட்காந்து ரொம்ப பாந்தமா தீர்த்தத்தை ஆச்சமனம் பண்ணிட்டு புரோக்ஷிச்சுட்டு கை குவிச்சுட்டு புண்ணிய தீர்த்தம்னு சேவிச்சுட்டு வந்துடுவார். பிரசித்தியா ராமாயணத்திலேயே இருக்கு. கங்கையை குஹனுடைய இடத்துல இருந்து பரத்வாஜ ஆசிரமம் போறத கங்கையை கிடக்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு போனான்னு. அதே போல பரத்வாஜ ஆசிரமத்திலிருந்து சித்திரக்கூட்டம் போறதுக்காக யமுனையை கிடக்கிறாங்கிறத கூட ராமரும் சீதையுமா யமுனையை பிரார்த்தனை பண்ணிட்டு போனான்னு இருக்கு. கண்ணன் என்ன பண்றான்னுட்டா, இது தீர்த்தத்தை இப்படி எடுத்து குடிச்சுட்டா ஏன் அதை குடிக்கப்படாதோ? இவன் என்ன பண்றான் அப்படின்னா, மாடுகளோட மாடா நின்றுட்டு அந்த மாடுகள்லாம் வாய வச்சுட்டு எப்படி தீர்த்தத்தை சாப்பிடுமோ அப்படி ஜொர்ன்னு உறிஞ்சறான் கண்ணன். அது ராமாவதாரம், இது கிருஷ்ணாவதாரம்.
அது தர்மாவதாரம், இது லீலாவதாரம் இல்லையா? அப்படி அதுதான் ஆச்சாரம் கண்ணனுக்கு. ஏன்னா பிராமண கிருஷ்ணன் இல்லை, யாதவ கிருஷ்ணன். அதுவும் கோபாலன். யாதவர்கள் கூட க்ஷத்ரியாள். பின்னாடி கம்சனுடைய, அதாவது உக்ரசேன மகாராஜா உடைய அந்த அரண்மனைக்கு போய் அவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகங்கள்லாம் ஆனதுக்கு அப்புறம்தான் யாதவ ராஜகுமாரனா ஆனானே தவிர அது பர்யந்தம் கோபாலன் தானே, இடையன் தானே. கோபாலன் சொன்னாதான் நன்னாவே இருக்கு. அதனாலதான் திருப்பாவையில முதல் 29 பாசுரங்கள், கடைசியில வங்கக்கடல் கடைந்த மாதவனே கேசவனேங்கிற அந்த பாசுரத்துக்கு முன்னாடி பாசுர பர்யந்தம் ஆண்டாளுக்கு தான் பெரியாழ்வார் பெண்ணுங்கிறதை மறந்து பெடுத்தவளுக்கு. ஏன்னா தானும் ஒரு கோபியா ஆனாதான், இந்த இடைக்குலத்து பெண்ணா ஆனாதான் கோபாலன் தனக்கு கிடைப்பான். அப்படிங்கிறதுனால தான் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோபியையும் எழுப்புறத்தே மாமான் மகளே அப்படின்னு உறவு சொல்லிட்டு எழுப்புறா. கடைசி பாசுரத்துல தான் அவளுக்கு நினைவு வருது. என்ன அப்படின்னு விட்டா, அங்க பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே அப்படின்னு அக்ரஹாரத்து பொண்ணுங்கிற ஞாபகம் 30வது பாசுரத்துல அவளுக்கு வருது இல்லையா? அக்ரஹாரத்து பொண்ணா இருந்தா எங்கேயாவது டாட்டா காமிச்சுட்டு ஓடி போயிடுவான். ஒரு கோபியா இருந்தா தான் கிடைப்பான்ங்கிறதுனால அவளே ஒரு கோபியா மாறி அந்த இடை பாஷை பேசியிருக்கா. அந்த 29 பாசுரங்கள்ல கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வாய் பறந்தனகால் மிக்குள்ள பிள்ளைகளும் எருமை சிறுவீடு மேயறதுங்கிறதெல்லாம் இடையர்கள் பேசுற பாஷை. அப்போ கோபியாகவே மாறி அந்த கோபி பாவத்திலேயே பாடியிருக்கா. ஏன்னா அப்பதான் கோபாலன் கிடைப்பான். கண்ணன் அதுக்கு பிறகு யாதவ ராஜகுமாரனா இருக்கான், துவாரகாதீசனா இருக்கான், ஹஸ்தினாபுரத்துல போய் அர்ஜுனனுக்கு தேரோட்டி ஞானத்தை உபதேசம் பண்ற அப்படிப்பட்ட இல்லையா கீதாச்சாரியனாக இருக்கான். அந்த கோபாலன்லாம் வேண்டாம் அவளுக்கு, அந்த கிருஷ்ணன்லாம் வேண்டாம் அவளுக்கு. கோச்சாரணம் பண்ணிட்டு இருக்கிற பிருந்தாவன விஹாரியான கோபாலன் தான் வேணும். அதுல ஒரு தனியா மாதுரியம். அதனாலதான் வல்லவர் சொன்னார், நீ வாய் கொப்பளிச்சு துப்பினா கூட நன்னா இருக்கேன்னு. யமுனையை பத்தி சொல்ற காலத்துல தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு ஆண்டாளும் சொல்றா. தூய அப்படிங்கிற யமுனைக்கு ஒரு பவித்திரத்தைய சொல்றா. யமுனையே சப்த புண்ணிய தீர்த்தங்கள்ல ஒண்ணு, அதனாலேயே தூய்மையானதுதான். ஏன்னா நம்மள தூய்மைப்படுத்துறது. ஆனா இவ தூயன்னு இன்னொரு அதிகமான ஒரு விசேஷணத்தை சேர்க்கிறா அந்த இடத்துல. என்ன தூய்மை அப்படின்னா, அதுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய பெரியவர்கள்லாம் சொல்றா, கண்ணனும் கோபிகைகளுமா நன்னா தாம்பூலத்தை போட்டு நன்னா சர்வணம் பண்ணி சேர்ந்து போய் யமுனையில அந்த தாம்பூல கண்டூஷத்தை உமிழ்வார்களே, அந்த தாம்பூல சுகந்தத்தோட யமுனை பிரவகிச்சுட்டு வரா. இதுதான் தூய பெருநீர் அப்படிங்கிற. கண்ணனும் கோபிகைகளும் மாறி மாறி கொப்பளித்த தூய்மை அப்படிங்கிறார். ஆதிசங்கரர் யமுனைக்கு போறார். ஆச்சாரியால் யாமுனாஷ்டகம் பாடியிருக்கார். அதுல ஆச்சாரியால் யமுனையை பார்த்து ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். துனோ துமே மனோமலம் கலிந்த நந்தினி சதாய. ஆதிசங்கரர் இந்த யமுனையை பார்த்து கை குவிச்சுட்டு இங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அம்மா யமுனை, என்னுடைய மனோமலங்களை போக்கிடும். ஆண்டாளும் தூயங்கிற அவத்தெல்லாம் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட யமுனை என்ன பண்ணும்னா ஹிருதயத்தில் இருக்கிற கல்மஷங்களை போக்கிடுமா. ஆச்சாரியால் யாமுனாஷ்டகத்துல சொல்றார் இந்த விஷயத்தை. அப்ப ஆச்சாரியால் சொல்றார், அந்த யமுனையில என்ன மெதந்துண்டு வருது அப்படின்னுட்டா, ராதிகா கச்சாம்ப சம்பகாலி மாலினி அப்படிங்கிறார். ராதை சூட்டி களைந்த, அவ ஸ்நானம் பண்றாளாம் யமுனையில. அவ ஸ்நானம் பண்றத அவ சூட்டி களைந்த சம்பக புஷ்பங்களும் அந்த கேசபாரமும் சேர்ந்து யமுனையில ஆச்சாரியால் மேல படுறதாம். கூடவே என்னன்னா, ராத்திரி நேத்திக்கு ராசம் பண்ணினப்போ கோபிகைகள்லாம் பகவானுக்கு நேத்திக்கு எந்த ஹரிச்சந்தனத்தை பூசி விட்டு இருந்தாலோ, பகவானும் ஸ்நானம் பண்றான் இல்லையா, அங்க அவனுடைய ஹரிச்சந்தனமும் ராதையுடைய கேசபாரமும் அதோட சேர்ந்து அவளுடைய நிர்மால்ய புஷ்பமும் சேர்ந்து அது ஒரு ராதாகிருஷ்ண யுகலம் போல மிதந்துட்டு ஆச்சாரியால் மேல படுறதாம். அப்படிப்பட்ட யமுனை என்னுடைய மனோமலங்களை போக்கட்டும்னு ஆச்சாரியால் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பிருந்தாவனம்னா சாமானியம் இல்லை. பிருந்தாவன யாத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு மகாத்மா சொல்றார். சைத்தன்ய மகாபிரபுவுடைய சிஷ்ய பிரபோதானந்த சரஸ்வதினு பேர் இருக்கு. இப்ப நான் சொல்ல போறது காளிய நர்த்தனம் ஆரம்பிக்க போறேன். இப்போ இன்னைக்கு பிருந்தாவனத்துல காளிய நர்த்தனம் பண்ணின இடத்துக்கு போய், இன்னைக்கு அந்த இடம் இருக்கு இல்லையா, பகவான் காளிய நர்த்தனம் பண்ணின இடம், பகவான் ராசம் பண்ணின இடம்னு சொல்லப்படாது, பண்ணின்னு இருக்கிற இடம்னு சொல்லணும். இன்னைக்கு அந்த லீலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு, நித்திய லீலைகள். அதெல்லாம் ஹிஸ்டரி இல்லை, இது ஒன்றும். அந்த காளிய நர்த்தன லீலை, அந்த லீலாஸ்தானத்துக்கு போயிட்டேளானால் அந்த இடத்துல தான் இந்த பிரபோதானந்த சரஸ்வதி இந்த மகானுடைய அதிஷ்டானம் இருக்கு. இன்னைக்கும் போய் பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர் பரம அத்வைத்தியா இருந்தவர்கள். காசியில நிறைய சன்னியாசிகள், இவரே ஒரு சன்னியாசி. பல சன்னியாசிகளுக்கு அத்வைத வேதாந்த பாடம் சொல்லின்றது. அப்பேற்பட்டவர் பிரகாஷானந்தர்னு பேர் இவருக்கு. சைத்தன்ய மகாபிரபு இவரை கிருஷ்ணபக்திங்கிற மார்க்கத்துல திருப்பி இவருக்கு பிரபோதானந்தர்னு பேரை தீக்ஷாநாமம் கொடுத்து பிருந்தாவனம் போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார்.
பிருந்தாவனத்துக்கு வந்து இந்த மகான் 10,000 ஸ்லோகம் பிருந்தாவனத்தை பற்றி மட்டும் பண்ணினார். பிருந்தாவன மகிமாமிருத்தம்னு பேர் அந்த கிரந்தத்துக்கு. 10,000 ஸ்லோகம் பிருந்தாவனத்தோடைய மகிமையை பற்றி. அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்ற, பிராதஸ்திஷ்டதலே தலே விடபினாம் கிராமேஷு பிக்ஷாமட்டே ஸ்வச்சந்தம் பிவயாமுனாமலஜலம் சீரானிகந்தாம் குரு சம்மானம் கலய அதிகோரகரளம் நீஜாபமானம் சுதா ராதா முரளீதரௌ பஜ சதா பிருந்தாவனம் மத்யஜே பிராதஸ்திஷ்டதலே தலே விடபினாம் கிராமேஷு பிக்ஷாமட. பிராத்தகான்னு நம்மளை கூப்பிடுற, ஹே சகோதரா, பிருந்தாவனம் போகணுமானால் எப்படி கிளம்பணும்னா நிறைய வசதிகள்லாம் பண்ணிட்டு தேவையான 10 மாதத்துக்கு வேணுங்கிற துணி மூட்டையை கட்டிண்டு அப்புறம் அங்கே போய் நம்ம எங்கே தங்கலாம், இந்த இடம் சௌக்கியமாக இருக்குமா, இங்கே ஏசி இருக்கா, இங்கே வெந்நீர் வருமா, கீசர் இருக்கா அப்படின்லாம் பார்த்துண்டு சௌகரியமாக ஆகாரம் 3 வேளைக்கு நமக்கு கிடைக்கிற இடமா பார்த்துண்டா இதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் பிருந்தாவனம் போகணும்னா அதுக்கு நீ பிருந்தாவனம் போக வேண்டாம், பேசாமல் ஆத்தோடு இருந்து விடலாமே. ஏன்னா இந்த சௌகரியம்லாம் ஆற்றுல இருக்கே எப்போவுமே. பிருந்தாவனம் போகணுங்கிறது அங்கே கிருஷ்ணானுபவம் பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் போகணும். அதுதான் காரணமாக இருக்கணும் இல்லையா? இவ்வளோ இடம் பார்த்துட்டேன், பிருந்தாவனத்தையும் பார்த்து விடலாம்னு பிருந்தாவனத்தை 10ஓட 11 நினைச்சுட்டு போகாது. கிளம்பணும்னா பிருந்தாவனம் கிளம்பி பிருந்தாவனம் போகணும்னு கிளம்பி போகணும். அங்கே என்ன பண்ணணும்னா தலே தலே விடபினாம் அப்படிங்கிற மரத்துக்கு மரம் மரத்துக்கு மரம் மரத்தடியில் போய் வாசம் பண்ணு. இப்போ சௌரியங்கள்லாம் உண்டு பண்ணிட்டு போகாது. வைராக்கியத்தை உபதேசம் பண்றாரு. அங்கே போய் சௌகரியங்கள் எதிர்பார்த்துன்றது, ஆனால் அப்புறம் எதை அனுபவிக்கணுமோ அதை கோட்டை விட்டுடுவோம். நம்ம சாப்பிட்டா நல்லா தூக்கம் தான் வரப்போகிறது, எங்கே பக்தியாக வரப்போகிறது? நல்லா இந்திரியத்துக்கு குதூகலம் வந்தோடும் உடனே தமோ குணத்தில் கொண்டு தள்ளும், ஜம்முன்னு கொண்டு தூக்கம் தான். அதனால என்னன்னா மரத்தடிக்கு மரத்தடி மரத்தடிக்கு மரத்தடி போய் நம்மளே போயிடலாம். ஒரு மரத்தடியிலேருந்து இன்னொரு மரத்தடிக்கு போயிடுங்கிறார் அவர். ஒரு மரத்தடியிலேயே வாசம் பண்ணிட்டு இருக்காதே, அடுத்த மரத்தடியை தேடிட்டு போயிடு. அன்னன்னைக்கு ஒரு மரத்தடின்னு வச்சுக்கோ. ஏன்னா யாராவது இன்னொருத்தர் அந்த மரத்தடியில இருந்து உட்காந்துருந்தா கூட நம்ம படுத்துட்டு இருந்த மரத்தடின்னு அதுல ஒரு அபிமானம் வந்துடுமா கடைசியில. அதெல்லாம் தலே தலே விடபினாம், தலே தலைனா ஒரு மரத்தடியிலேருந்து இன்னொரு மரத்தடி இப்படி போயிடும். கிராமேஷு பிக்ஷாமட. பிருந்தாவனத்தில் இன்னைக்குமே நீங்க பார்த்தா கூட எங்கேயான ஒரு மட்டம் இருக்கும், எங்கேயாவது ஒரு சாதுக்களுடைய ஆச்சரியமான ஒரு சங்கம் இருந்துருக்கும், ஒரு மட்டம் இருக்கும், ஒரு சத்திரம் இருக்கும். எவ்வளோ தார்மீக சிந்தனை உடையவர்கள் அப்படிலாம் கட்டி போட்டிருக்கான் பிருந்தாவனத்தில் யாத்திரிகாளுக்காகவே. நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எல்லா மடங்கள்லையும் எல்லா சத்திரங்கள்லையும் ராதாகிருஷ்ண யுகல மூர்த்தி இருப்பா. ஆராதனை அவளுக்கு தான். பார்த்தா மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் பார்த்துட்டா ஆராதனை முடிஞ்சு எல்லா மடங்கள்ல இருந்தும் எல்லா சத்திரங்கள்ல இருந்தும் பிரசாதம் கிச்சடி ரோட்டிலாம் பண்ணி அது அந்த 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 மத்தியான நைவேத்தியம் ஆன உடனேயே அந்த பசுமாடுகள்லாம் வந்து நிற்கும். பிருந்தாவனத்து பசுமாடுகள்லாம் அதுக்கு யாரு சொல்லித்தரானே தெரியாது. அதுகள்லாம் கரெக்டாக அந்தந்த மடத்தோட வாசல போய் நின்று இருக்கும். எல்லாரும் முதல்ல வந்து அந்த கோக்களுக்கு இத்தனை பிரசாதம் கொடுப்பா. அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுன்னு தான் பிருந்தாவன மாடுகளே ஜீவிக்கிறது. அதனால நமக்கு சொல்லித்தரா பிருந்தாவனம் போனால் யாரோ ரைட் ராயெல்லாம் கொண்டு கையில் கொடுப்பான்னு நினைக்காதே. இந்த மாதிரி மத்தியான வேளையில் போயிட்டோமானால் எங்கேயாவது ஒரு இடத்துல பகவத் பூஜை ஆகி பிரசாதம் கிடைச்சிடும். நிம்மதியாக ராத சாதம் போட்டுடுவா. சாப்பிட்டுண்டு ஒரு வேளை ஆகாரம் கிடைச்சா பகவத் சங்கல்பம், கிடைக்காட்டி அதுவும் பரவாயில்ல, யமுனா ஜலத்தை எடுத்து குடிச்சுடேங்கிறார். பிப யாமுனா மலஜலம், அமல ஜலம்ங்கிறார், தூய பெருநீர்ங்கிறத இங்கேயும் சொல்றார். ஏன்னா உன் மனசுல இருக்கிற கிளேசமும் போயிடும், வயிற்றுல இருக்கிற பசியும் போயிடும். யமுனையே பசியை ஆத்திடுவோம். எங்கேயாவது நல்ல வஸ்திரம் கிடைச்சதுன்னா நல்ல வஸ்திரமா வாங்கி போட்டுக்கணும்னு நினைச்சுக்க கூடாதான். கிடைக்கிற கிழிச்சல் கந்தெல்லாம் எதிர்க்கோ அதை எடுத்து போட்டுக்கோ. மானத்தை மறைச்சிக்கிறதுக்கு வஸ்திரம் இருந்தா போறாதா? யாராவது நம்மளை பார்த்து வந்து ரொம்ப இப்படி வைராக்கியமா இருக்கேளே, இப்படி இருக்கேளே, இப்படி இருக்கேளே அப்படின்னு நம்மளை பார்த்து யாராவது புகழ்ந்தா விஷமா நினை. சி இப்படி இருக்கே அப்படின்னு யாராவது நம்மளை இகழ்ந்தா அமிர்தமா நினை. ஏன்னா யாராவது நம்மளை புகழ்ந்து விட்டா இல்லாததை தான் சொல்றா. அதனாலதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாராவது நம்மளை வெசூட்டானால் நம்ம கிட்ட இருக்கிறத லோகமரியா சொல்லிவிட்டாளேங்கிற கோபத்துல தான் கோபமே வருது இல்லையா? ப்ரீமியர் டிஸ்கவுண்ட் எல்லாம் எல்லாருக்கும் பிடிக்குமே. அது மாதிரி இல்லாதது இந்திரன் சந்திரன்னா அதெல்லாம் இல்லை நமக்கே தெரியுமே. அப்புறம் என்ன அவா சொல்றது? ஆனா யாரோ சொல்றாளேன்னு ஒரு சந்தோஷம் வருதோ இல்லையோ. புகழ கண்டா விஷமா நினை, தூஷிச்சா அமிர்தமா நினை. இவ்வளவு வைராக்கியத்தோடு என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா பிருந்தாவனத்துல ராதா முரளீதரௌ பஜ சதாய
ராதிகையும் முரளிதரனையும் அந்த திவ்ய யுகலத்தை பஜனம் பண்ணிட்டு பிருந்தாவனத்தை விட்டு இந்தண்ட அந்தண்ட பெயடாது. பிருந்தாவனத்துல இருந்துட்டு யமுனா ஜலத்தை சாப்பிட்டுண்டு பிருந்தாவன காத்த சுவாசிச்சுருந்தாலே கிருஷ்ண பக்தி சித்திச்சுடும். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டும். அப்படி ஒரு பூமி கிடையவே கிடையாது. பாத்மபுராணம் சொல்றது, இந்த விரஜபூமிங்கிற 84 கோஷமுடைய பூமி, 12 வனங்களுடைய இந்த பூமி பூஸ்பரிசமே இல்லாதபடி இது ஒரு கமலம் போல இருக்கான். இந்த பூமி ஒரு தாமரை போல இருக்கு. இது பூமிக்கு ஒரு அங்குலம் மேலே இருக்கு, பூஸ்பரிசம் இல்லாதபடி இருக்கு அப்படின்னே சொல்றது. அதனாலதான் இந்த பிருந்தாவனத்துல இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருஷ்ண பிரேமையை பார்க்க முடியாது. இன்னைக்கும் பிருந்தாவனம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. பார்க்கிறபடி பார்க்க தெரியணும். சத்சங்கத்தோட பாகவதத்தை வச்சிருந்து சாதுக்களோட குரு கிருபையால பிருந்தாவனத்தை போய் பார்த்துட்டா அலாதியா இருக்கும் பிருந்தாவனம். அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடையவும் அவளுடைய வெளுத்த ஹதயமும் அவளுடைய பிரேமையும் அவளுடைய அவள் கிருஷ்ணன் இடத்துல அவளுக்கு இருக்கிற ஒரு ராசிக்கிய பக்தியும் அப்படி மெய்சில் இருக்கும். பார்க்கிறபடி பார்க்க தெரியணும். சூக்ஷ்மமானது பிரேமை. நமக்கு அப்படி சத்சங்கமும் குரு கிருபையும் இருந்தா அதெல்லாம் நம்ம கண்ணில் படும். நமக்கு இல்லைன்னுட்டா 10ஓட 11 நம்மளும் பார்த்துட்டு வந்துடும். என்ன 4 தெரு இருக்குது, குறுக்களாக போகிறது, ஒரே சாக்கடை, அன்ஹைஜீனிக்காக இருக்குது. நன்னா வேலை என்ன சார், ஏதோ பகவான் அவதாரம் பண்ண இடம்னா ஏதோ புண்ணியம்னு போய் பார்த்துட்டு வந்தேன்னா, நீ அப்படிலாம் ரொம்ப நாஜோக்கு பார்க்குற பேர் வழியாக இருந்தால் ஆற்ற விட்டு நகரவே விடாது. வீடே நன்னா இருக்கேன் அப்படின்னு இருந்துவிட வேண்டியது தான். பிருந்தாவனத்தை பார்க்க வேண்டிய விதமே வேறு. அது ரொம்ப அலாதி. இப்படிலாம் பார்த்துட்டாலாம் புரியாது அது என்னன்னு. சத்சங்கத்தோடு போனால் நிறைய பாகவத பாராயணம் பண்ணி 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 இப்படி இருக்கே இப்படி இருக்கே இப்படி இருக்கே அப்படின்னு அனுபவிச்சுட்டு பாகவதத்தை வச்சுட்டு பார்த்தா பிருந்தாவன அலாதியாது. காளிய நர்த்தனம் அப்படிங்கிற இந்த லீலை இப்போ வர்ணிக்கப்படுறது பகவானுடைய பிருந்தாவன லீலைகளே ரொம்ப அழகான ஒரு லீலை. காளிய நர்த்தன லீலை தத் சேவோத்கா சௌபரிர்நாம பூர்வம் காளிந்தியந்தா துவாதசாப்தம் தபஸ்யன்னே மீனவ்ராதே ஸ்நேகவான் போகலோலே தாக்ஷ்யம் சாக்ஷாத் ஐக்ஷதாக்ரே கதாசிதே. யமுனையுடைய ஜலம் பாயக்கூடிய ஒரு மடு உண்டு. மடுன்னு சொல்லுவா. அதாவது நதி ஜலம் இதுல பாஞ்சு ஒரு குட்டை மாதிரி தேங்கி இருக்கும். அதுக்கு மடுன்னு சொல்லுவா. ஹ்ரதம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. அதுக்கு காளிய ஹ்ரதம்னே பேர் வந்து கொடுத்தோம். சௌபரி அப்படிங்கிற ரிஷி இந்த மடுவில், இந்த யமுனா ஜலத்துக்கு அடியில், அதாவது யமுனா ஜலம் பாயக்கூடிய இந்த மடுவில் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். 12 வருஷம் தபஸ் பண்ணினார். ஜலத்துக்கு அடியில் தபஸ் பண்ணுறத அவர் என்ன பண்ணினார், அந்த மீன் கூட்டங்களை பார்க்குறார். மாய ரொம்ப பொல்லாதது, அதுக்கு சொல்ல வரேன். மனசடக்கி இந்திரியங்களை ஒடுக்கி ஜலஸ்தம்பம் பண்ணி வாயுஸ்தம்பம் பண்ணி ஜலத்துக்கு அடியில் உட்காந்து தபஸ் பண்ணினாலும் கூட மாய பாருங்கோளே அது எப்படி ஜனபரதரை ஒரு மான் ஆக்கர்ஷிக்கிறதோ அதை போல சௌபரிங்கிற ரிஷியை ஒரு மீன் கூட்டம் ஆக்கர்ஷிக்கிறது. அதில் பார்த்துட்டா கொள்தாத்தா, தாத்தா, எழுத்தாத்தா எல்லாரும் இருக்கா. பாட்டி, தாத்தா, ஒரே மாமா, நாட்டு பொண்கள், மகன்கள், பேரன்கள், கொள்ளு பேரன்கள், எள்ளு பேரன்கள், எள்ளு பேத்திகள், பெரிய குடும்பமாக அந்த மீன் கூட்டம் சஞ்சாரம் பண்ணுறதை பார்த்துட்டு சௌபரிக்கு தோணித்தான், இதுகள்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்கேன், நம்ம மட்டும் இப்படி தனியாக உட்காந்துருக்கோமேன்னு தோணித்தான். அதனால மாந்தாத்தாவோட பெண்ணை கல்யாணம் பண்ணிண்டார், பெண்களை கல்யாணம் பண்ணிண்டார்னு பின்னாடி சரித்திரம் வருச்சு. ஆனால் கருட பகவான் ஒரு கருட பக்ஷி, கருடன்னா சாட்சாத் கருடன்னு நினைச்சுக்கப்படாது, கருட பக்ஷி. அந்த கருட பக்ஷி என்ன பண்றதுன்னா அங்க இருக்கக்கூடிய மீன்களை கொத்தி கொத்தி சாப்பிட்றத பார்த்துட்டு சௌபரிக்கு இந்த மீனோட ஒரு உறவு வந்து கொடுத்து இல்லையா. அதனால அவர் பார்த்தார், என்னமா இங்க இருக்கிற மீன்களை நீ சாப்பிடுவே, இனி இந்த பக்கம் நீ வந்தையானால் உன்னுடைய உயிர் பேடும் அப்படின்னு சபிச்சுட்டார். துவத்வாஹம் தம் சம்சுதம் த்ரிக்ஷசூனும் மீனம் கஞ்சித் ஜக்ஷதம் லக்ஷயன் சஹ தப்தச்சித்தே சப்தவானத்ர சேத்வம் ஜந்தூன் போக்தா ஜீவிஜம் சாபி போக்தா. தார்க்ஷ்ய புத்திரம் அப்படின்னு விட்டா கருடன் அர்த்தம். கருடனா சாட்சாத் கருடன் அர்த்தம் பண்ணிக்கப்படாது. ஒரு கருட பக்ஷியை சபிச்சுட்டார்னா கருட ஜாத்தியே சபிச்சுட்டார். அதனால சாட்சாத் கருடன் உள்பட அந்த சாபத்தை ஏத்துனுட்டார் அவர் அப்படின்னு அர்த்தம். அங்க மீனை சாப்பிட்டுட்டா பிராணன் பெய்டும் அப்படின்னு சபிச்சுட்டார். தஸ்மின் காலே காலிய க்ஷ்வேளதற்பாது சர்பாராத்தே கல்பிதம் பாகமஷ்ணன்னு தேன க்ரோதாத் பத்பதாம் போஜபாஜா பக்ஷக்ஷிப்தா தத்துராபம் பயோகாதி. காளியன் அப்படிங்கிறவன் எங்க இருந்துட்டு இருந்தான் அப்படின்னுட்டா இவன் ஒரு கொடிய சர்ப்பம். இந்த காளியன் எங்க இருக்கான் அப்படின்னுட்டா ரமணக்கம்ங்கிற ஒரு தீபம், ஒரு பெரிய தீவு. அந்த தீவுல இந்த காளியன் வசிச்சுன்னு இருக்கான். அங்க இருக்கக்கூடிய சமுத்திரத்துல தன்னுடைய பெரிய பரிவாரத்தோடு அங்க இருக்கக்கூடிய ஜலஜந்துக்களை எல்லாம் இந்த காளியன் ஹிம்சை பண்ணி பண்ணி பண்ணி
அந்த ஜலஜந்துக்களை பக்ஷணம் பண்ணிட்டு இருக்கான். இதை கருடன் கண்டிச்சு அனுப்பிச்சுட்டான், இந்த இடத்துல நீ இருக்கப்படாது, இனிமேல் இங்க இருக்கிற ஜந்துக்களை எல்லாம் ரொம்ப ஹிம்சை பண்ற, அதனால கிளம்பு அப்படின்னு தன்னுடைய பட்சத்தால அடிச்சு விரட்டினார். இங்க கருடனே வரப்படாது அப்படின்னு சபிச்சிருக்காரு சௌபரின்னு தெரிஞ்சதுனால இங்க காளியன் இங்க வந்துட்டான். இங்க இந்த ஹிரதத்திலேயே வாசம் பண்ணிட்டு இருக்கான் காளியன். இங்க இருக்கக்கூடிய ஜலஜந்துக்கள் எல்லாம் பக்ஷணம் பண்ணிட்டு இங்க சௌகரியமா இருந்துட்டு இருக்கான். ரொம்ப நாளா இந்த ஜலத்துக்கடியில காளியன் இருந்துட்டு இருக்கிறதுனால விஷம் நன்னா பரவிடுத்து அந்த இடத்துல. இப்ப விஷ ஜுவால பறக்கிறது, அனல் காத்தா பறக்கிறது. அந்த விஷபாதையாலேயே அங்க பறக்கக்கூடிய பட்சிகள்லாம் கூட அந்த பாதை தாங்க முடியாதபடி எல்லாம் மயக்கம் போட்டு போட்டு விழர்ச்சு. அது மட்டும் இல்லை, அங்க ஜலத்தை பானம் பண்ண வரக்கூடிய பசுக்கள்லாம் மயங்கி விழுந்து விடுறது. ஒரு சமயம் கோபகுமாரர்கள்லாம் கூட விழுந்துட்டா. காலே தஸ்மின்னே கதா சீரபாணிம் முக்வா யாதே யாமுனம் கானனாந்தமு த்வயுத்தாம கிரீஷ்ம பீஷ்மோஷ்ம தப்த கோகோபால வியாபிவன் க்ஷ்வேலதோதிம். பகவான் பார்த்தான், இது என்னடா அது திருப்பி 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 நிறைய பேர் மயங்கி விழறாளே, நிறைய பேருக்கு பிராண ஆபத்து ஏற்படுறதே. இன்னைக்கு இந்த காளியனை இங்க இருந்து விரட்டி விடுறதுன்னு சங்கல்பிச்சுண்டு இன்னைக்கு எழுந்துக்கிறதே இந்த சங்கல்பம் தான் பிரபு. இன்னைக்கு என்ன பண்ணினான் அப்படின்னுட்டா, ஏகதா சீரபாணி முக்வாயாதே. இன்னைக்கு காளியனே ஒரு சிக்ஷை பண்ணி அவனுக்கு ஒரு பாடம் கல்பிச்சு இந்த பிருந்தாவனத்தை விட்டு அனுப்புறதுன்னு சங்கல்பிச்சுட்டு கிளம்புறான் இல்லையா. இந்த லீலைக்கு மட்டும் பலராமனை விட்டுட்டு போறான்னு சொல்றார் இந்த இடத்துல. பாகவதமும் சொல்றது இந்த இடத்த. சீரபாணி அப்படின்னுட்டா கலப்பையை கையில வச்சுட்டு இருக்கிறவர் அர்த்தம். முக்வா அவரை விட்டுட்டு கிளம்புறான். ஏன் அப்படின்னுட்டா, பலராமரோ ஆதிசேஷன், அவளோட ஜாதி வேற. அதனால எங்கேயாவது காளியன் மேல தாண்டவம் பண்ணி இந்த காளியனுக்கு ஒரு சிக்ஷை கல்பிக்கிறான் பகவான் அப்படிங்கிறத பலராமர் என்ன பண்ணுவார்னா, ஸ்வஜாதி அபிமானத்தால வேண்டாண்டா கிருஷ்ணா, அது பாவம், அது பாட்டுக்கு இருந்துட்டு போறதுன்னு சொன்னாலும் சொல்லிடுவார். அண்ணா சொல்லிட்டா அதை மீறவும் முடியாது. அதனால இன்னைக்கு கிளம்புறத்தையே பலராம அண்ணாவை விட்டுட்டு தான் கிளம்புறார் அப்படின்னு. இந்த இடத்துல மேலே இப்படியே போனா ரொம்ப கோடையுடைய தாக்கம் வேற, நல்ல வெயில் அடிக்கிறது. இந்த கோப பசங்கள்லாம் அந்த காளிய ஹிரதத்துல போய் தீர்த்தத்தை குடிச்ச உடனே எல்லாம் மயங்கி விழுந்துடுச்சு. அந்த சமயத்துல பகவான் என்ன பண்ணினான்னா, தன்னுடைய அமிர்த திருஷ்டியால் அப்படி ஒரு பார்வை பார்த்தான். இந்த குழந்தைகள்லாம் எழுந்துண்டது. எழுந்தது மட்டும் இல்ல, இப்ப இந்த குழந்தைகளுக்கு என்ன தோன்றதுன்னா, விஷஜ்வாலையால தானே அது தாங்க முடியாதபடி விழுந்தது. ஆனா இப்ப என்னமோ உடம்பு முழுக்க அமிர்த தார பிரவகிக்கிற மாதிரி இருக்கான் அதுகளுக்கு. பகவானுடைய அமிர்த திருஷ்டி பட்டதுனால மெயின் சிலிர்க்கிறதான், கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வரதான், ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அமிர்தத்தை சாப்பிட்டவனுக்கு எப்படி இருக்கும், தலையில இருந்து அமிர்தமே தாரையா வழிஞ்சு இப்படி விழுந்ததுன்னா, அந்த அமிர்த தாரையில பிரமதபர சிந்தவும் நீ பாத்திதா அப்படின்னு சொல்றாரு. ஒரு அமிர்த பிரவாகத்துல கொண்டு மூழ்கடிச்சா எப்படி இருக்கும், அப்படி இருந்துதான் அந்த குழந்தைகளுக்கு பகவானுடைய அமிர்த திருஷ்டி பட்டு அந்த குழந்தைகள் எழுந்துண்டது. ரோமாஞ்சோயம் சர்வதோன ஷரீரே பூயஸ்யந்தஹ காச்சிதானந்த மூர்ச்சா ஆச்சர்யோயம் க்ஷ்வேலவேகோ முகுந்தேபி உக்தோ கோபைஹி நந்திதோ வந்திதோ பூ. இந்த குழந்தைகள்லாம் ஏதோ அமிர்த தாரையில ஒரு அமிர்த சாகரத்துல குளிச்சு எழுந்தவாழ போல ரோமாஞ்சம் ஏற்பட்டு மேனு சிலிர்த்து கிருஷ்ணன் கிட்ட சொல்றது, ஏண்டா நாங்கள்லாம் விஷஜ்வால தாங்க முடியாம தானே விழுந்தோம் கீழே, ஆனா அப்ப எழுந்துக்கிறது ஏதோ அமிர்த தாரையில குளிச்சு எழுந்துக்கிறாப்புல இருக்கே, எங்களுக்கு என்ன பண்ணினேன், நீ என்ன பண்ணினேன்னு கண்ணனை கேட்கிறாளாம் இந்த குழந்தைகள்லாம். பகவான் பார்த்தா, இன்னைக்கு இந்த காளியனுக்கு முடிவு கட்ட வேண்டியதுதான். அதிருஹ்ய பதாம்புருஹேன சதம் அதவாரிணி கோரதரம் பனினம் பிரதிவாரயிதும் கிருததீர் பகவன் துருதமாரிததீதகனீபதரும் விஷமாருத சோஷித பர்ணச்சயம் அதிருஹ்ய பதாம்புருஹேன சதம் நவபல்லவ துல்ய மனோக்யருச்ச கிருதிவாரிணி தூரதரம்யபதா பரிபூர்ணித கோரதரங்க கணே. அந்த காளிய ஹிரதம்னு சொல்லக்கூடிய மடுவுடைய கரையில ஒரு அழகான கதம்ப விருட்சம். பகவான் என்ன பண்ணினா, அந்த கதம்ப விருட்சத்தின் மேலே ஏறிண்டான். அந்த கதம்ப விருட்சத்துல ஒரு இலை இல்லையா, அதை சொல்றது விஷமாருத சோச்சித பர்ணச்சயம். பர்ணம்னா இலை. இந்த விஷக்காத்து பட்டு 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 அந்த ஜுவாலை தாங்க முடியாதபடி அங்க இருக்கிற மரத்துடைய இலைகள்லாம் கருகி கருகி கீழே விழுந்துட்டான். அப்படி மொட்டையா ஒரு மரம் நின்று இருக்கு. அந்த கதம்ப மரத்துடைய கிளைகள்ல ஒரு கிளையில எப்படி ஏறி நின்னுண்டு மூலகச்சம் கட்டிண்டு நவபல்லவ துல்ய மனோக்யருஜ ஹிருதவாரிணி தூரதரம் ஞபதா பரிபூர்ணித கோர தரங்ககனே. அந்த மரத்துல ஏறினா மூலகச்சம் கட்டின்டான், ரெண்டு கைகளையும் முண்டா தட்டிண்டு ஆஸ்போட்டனை மண்ணிண்டு மேலும் குதிக்கிறான். அதுல
அதுல இருக்கக்கூடிய அந்த அவன் குதிச்ச வேகத்துல அதுல இருந்து அலைகள் கிளம்புறதான். பகவான் இப்ப எந்த ஜோர்ல குதிச்சிருக்கணும், அதுல இருந்து தரங்கங்கள் கிளம்புறது, அலைகள் கிளம்புறது. புவனத்ரயபார ப்ருதோ பவதோ குருபார விகம்பி விஜృంభి ஜல பரிமஜ்ஜயதி ஸ்ம தனுஷதகம் தடினி ஜடிதி ஸ்புட கோஷவதி. புவனத்தையே அண்டச்சராச்சரத்தையே தன் குக்கியில தாங்கக்கூடிய பிரபு இதுல குதிச்சானா இது தாங்குமோது? புவனத்தையே வச்சுருக்கான் அண்டச்சராச்சரத்துல, சமஸ்த அண்டச்சராச்சரத்தை தன் குக்ஷியில வச்சுருக்கக்கூடிய பிரபு. புவனத்ரய பார ப்ருதோ பவதோ குருபார விகம்பி விஜృంభి ஜல. அப்படி சட்டுன்னு பகவான் குதிச்ச மாத்திரத்துல அந்த மடு ஜலம் இருக்கே, அது ஒரு 100 வில்லிடை தூரம் தனு, அந்த இடத்துல சொல்றார் தனுஷதகம் தட்டினி ஜடிதி ஸ்புட கோஷவதி. 100 வில்லிடை தூரம் அந்த ஜலம் போய் அப்படி தெளிச்சு விழறதான். இது அப்படி பார்க்கறான் காளியன். அங்க இருக்கிற ஜலஜந்துக்கள்லாம் அப்படியே ஓடுறது, ஏதோ யாரோ குதிச்சிருக்காளே, ஏதோ ஒரு டர்புலன்ஸ் ஏற்படுறது இல்லையா, ஜலத்துக்கடியில் இருக்கிற ஜலஜந்துக்கள்லாம் இப்படி அப்படி ஓடுறது. அதெல்லாம் காளியன் கிட்ட போய் சொல்றதான், யாரோ குதிச்சிருக்கா, இது பரியத்த ஒருத்தரும் உள்ளே இறங்கினது இல்லை, இவன் வந்ததுல இருந்து இவன் தான் சாம்ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான், கிட்டக்க கூட யாரும் வரதில்லை, எவன்டா அவன் ஒரு கோபம் வந்துதான் அந்த காளியனுக்கு. அத திக்ஷு விதிக்ஷு பரிக்ஷுவித பிரமிதோதர வாரிணிநாரபரே உதகாதுதகாத் உரகாதிபதி ஸ்வதுபாந்தமசாந்த ருஷாந்தமனா. அத திக்ஷு விதிக்ஷு பரிக்ஷுவித பிரமிதோதர வாரிணிநாரபரே. நாலா பக்கத்திலையும் இவன் குதிச்சதுனால ஏற்பட்ட அலைகள் அப்படி கிளம்ப, ஜலம் ரொம்ப தூரத்துல போய் தெளிச்சு விழ, இந்த ஜலஜந்துக்கள்லாம் ஒன்னோட ஒண்ணு மோதிண்டு யாரோ குதிச்சிருக்காளே, அதனால அப்படி இப்படி ஓட முள்ள உரகாது உதகாது உரகாதிபதி உதகாது உரகாதிபதி. இந்த ஜலத்துல இருந்து இந்த காளியன் சட்டுன்னு அப்படி தலையை தூக்கினான். அவனுடைய எல்லா தலைகளாலும் இப்படி பார்க்கறான் இந்த காளியன். பனிஷ்ருங்க சஹஸ்ர வினிஸ்ருமர 1000 பனாபனங்கள் இருக்கும் அதுக்கு. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு தலைமையிலையும் ஒரு ரத்னம் பிரகாசிக்கிறது, நாகரத்னம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் பாம்புகள் இருந்துடுத்தானால் அந்த விஷமே ரத்னமா மாறிடும் அந்த பாம்புகளுக்கு. அதனால பனஸ்ருங்க சஹஸ்ர வினிஸ்ருமர ஜ்வலதக்னி கதோக்ர விஷாம்புதரம் புரதப்பனினம் சபலோகயதா பகுஸ்ருங்கினம் அஞ்சன சைலமிவ. ஒரு பெரிய கருப்பு மலை வந்து எதிர நின்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கான் அந்த காளியன் வந்து நிக்கிறது. அவனுடைய 1000 தலைகளாலையும் 4 பக்கத்திலையும் பார்க்கறான், புஷ் புஷ்னு மூச்சு விடுறான். அந்த காத்தோட இந்த ஜலமும் சேர்ந்து துளிகளாக வரத்த அது எப்படி இருக்குன்னா, அக்னி பிழம்பு இருக்கு இல்லையா, அதுல இருந்து துளிகள் தெளிச்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கான். அவனுடைய மூச்சோட சேர்ந்து அவன் மேல பட்ட தீர்த்தம் அப்படியே வருது. அது அப்படியே பகவான் பார்க்கறான். பகவான் முன்னாடி ஒரு பெரிய கருப்பு மலை வந்து நிற்கிறான், அஞ்சன சைலம் இவ அப்படி வந்து நிற்கிறான் இந்த காளியன். ஜ்வலதக்ஷி பரிக்ஷரதுக்ர விஷ ஸ்வசனோஷ்மபரசமஹாபுஜக பரிதஷ்ய பவந்தமனதபலம் சமவேட்டயத ஸ்புடசேஷ்டமஹோ. பகவான் இது பாகவதத்துல ரொம்ப அழகா இருக்கு. காளியன் இப்பதான் பகவானை பார்க்கறான். அந்த நீலமேக ஷியாமள ரூபமும் பீதாம்பரதாரியா வனமாலா வைஜெயந்தி தரணா திரிவங்கி லலிதாகாரணா இல்லையா, முரளிய வேற இடுப்புல சொல்லிக்கிட்ட மூலகச்சம் கட்டிண்டு இது நிக்கிற ஒரு ஜோர் சுருடான கேசவாரம், எள்ளுப்பூ போன்ற நாசி, கொவ்வே பழம் போன்ற அதரங்கள், அந்த ஷியாமள ரூபம், அவனுடைய அழகான புண்டரீகாட்சனா, அவனுடைய அழகான லோச்சனம், அழகான மயில் பீலி வேற தரிச்சுன்னு இருக்கான். இதை பார்த்ததும் காளியனுக்கு தோணித்தான் இப்பவே கட்டி முத்தம் கொடுக்கணும்னு தோணிவிடுத்தான் அவனுக்கு. தம் பிரேட்சணீய சுகுமார கணாவதாதம்னு பாகவதன் சொல்றது. சுகுமார சுந்தரனா இருக்கிற இவன் ரூபத்தை பார்த்துட்டா கட்டிக்கணும்னு யாருக்கு தான் தோணாச்சு. அதனால என்ன பண்ணினான்னு விட்டா, நன்னா பரிதஷ்ய பவந்தம் அனந்தபலம் சமவேட்டயத ஸ்புடசேஷ்டமஹோ. நன்னா தன்னுடைய புஜத்தால இறுக்கி கட்டி இப்ப என்ன பண்றான் அப்படின்னு விட்டா, அவனை எல்லா இடத்துலையும் கடிக்கிறான்னு வருது. கடிக்கிற மொத்தம்தான் கொடுத்தது, கடிக்கிற மாதிரி தெரியாது. பகவானுக்கு இது ஏதோ படுற மாதிரி இருக்கு. பகவான் பாட்டுக்கு தட்டி விட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு கடிச்சுட்டு இருக்கான். கோபர்கள்லாம் இதை பார்த்தா எல்லோரும் யசோதா நந்தபாபாவெல்லாம் கூட்டின்னு வந்துட்டான். இங்க பாருங்கோ கண்ணன் மாட்டினுட்டான்னு பசங்கள்லாம் அலறது. யசோத ஒரு பக்கம் அலர்றா, நந்தபாபா அலர்றா. இந்த சமயத்திலே பலராம சுவாமி தான் சமாதானம் சொல்றார். அம்மா அவனை பத்தி கவலைப்படாதே, அவனுக்கு பல சாதுக்கள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா, அவன் சௌக்கியமா வருவான். அவன் பகவான்னு சொல்லல, பலராமருக்கு தெரியாதா அவன் பகவான்னு. பலராமர் அந்த காரணத்தை சொல்லலாம், ஆனா அதை சொல்லாதபடி
சாண்டில்யர், கர்கர் முதலிய எவ்வளோ சாதுக்கள் கண்ணனை அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனாலே கண்ணன் சௌக்கியமா வருவான், கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கத்தே பகவான் பார்த்தான், நானா இவங்கிட்ட மாட்டின்னு இருக்கேன், இவன் தான் எங்கிட்ட மாட்டின்னு இருக்கான். சும்மா கொஞ்ச நாள் அவன் என்னை கட்டிக்கணும்னு நினைச்சா அவன் கட்டிக்கும்படியா நான் விட்டுட்டேன். இப்ப என்ன பண்றேன் பார். அகிலேஷு விபோபவதீய தசாம் அவலோக்ய ஜிஹாசு சுஜீவரம் ஃபனிபந்தனம் ஆசு விமுச்ச ஜவாத் உதகம்யத ஹாசதுஷ பவதா. ஒரு க்ஷணத்துல அவனுடைய அந்த புஜத்தால தன்னை கட்டியிருக்கானே அந்த புஜபந்தனத்திலிருந்து வெளியில வந்து சட்டுன்னு காளியினுடைய சிரசு மேலே ஏறி குதிச்சான். அதிருக்ஷ ததః பனிராஜபனான் நிருதே பவதா மிருதுபாதருச்ச கலசிஞ்சித நூபுர மஞ்சுமில கரகங்கன சங்குல சங்க்வணிதோ. காளியனுடைய சிரசு மேல பகவான் ஏறினான். தன்னுடைய அழகான கோமளமான அந்த சேவடி செவ்வின்னு சொல்லுவாளே, அது அந்த சிவந்த திருவடிகள். இத பாகவத அழகா வர்ணிக்கிறது. ஏவம் பரிப்ரமஹதூஜ சமுன்னதாம் சமானம்ய தத் ருதுஷிரஹ ஸ்வதிரூட ஆத்யா தன்மூர்ணரத்ன நிகர ஸ்பர்ஷாதி தாம்ரே பாதபுஜோ அகில கலாதி குருஹூனர்த்தே. பகவானுடைய கால்கள் நல்லா சக்கச்சவேல் இருக்கு. அந்த கால்களோட ஏறி அதிதாம்பிர அப்படின்னு சொல்றது, நல்லா செக்கச்சவேல் இருக்கிற திருவடியோட பகவான் அந்த காளினுடைய சிரசு மேலே ஏறினா அது எப்படி இருக்குன்னா ஸ்டேஜ் மாதிரி இருக்கு. ஸ்டேஜில் ஆடினா லைட் எல்லாம் போடுவா இல்லையா, எப்படி எப்படி லைட் மாறி மாறி போடுவாள் டான்ஸ் எல்லாம் பண்ணினா, அதை போல காளியனுடைய சிரசுலேயே அதுக்கு உண்டான லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கு. அவன் சிரசுல இருக்கிற ரத்னங்களாமே பளிர் 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 பளிர்னு மின்றது. அதுல பகவானுடைய சரணங்கள் அப்படி காலை தூக்கலாம். இவன் ஒரு தலையை தூக்கினா பகவான் அங்க வைக்கிறான், இவன் இன்னொரு தலையை தூக்கினா பகவான் காலை அங்க வைக்கிறான். இவன் தலையை தூக்கிறதும் பகவான் பதத்தை வைக்கிறதும், இங்க தலையை தூக்கிறதும் பகவான் தன் பதத்தை வைக்கிறதும், இது ரெண்டுக்கும் மத்தியில பார்த்துட்டா ஒரு அழகான லயம் இருந்துதான். பகவான் அந்த லயத்தை பிடிச்சு விட்டான் இல்லையா, பாவ ராக லய. அதனால இந்த லயத்தை பிடிச்சுட்டான். அது மட்டும் இல்லையா, இதுல ஊத்துக்காடு வெங்கடகவி சொல்றா, தூரத்துல ராத வேற பார்த்துட்டு இருக்காளாம் இத. அதனால பகவான் பார்த்தான், இது எதுக்கு காளிய மர்தனமா பண்ணணும், காளிய நர்த்தனமா பண்ணிவிடலாம்னு பார்த்தான். ஏன்னா ராத பார்க்கிறா, ராத கையில ஒரு தாளம் போட ஆரம்பிச்சாளாம். ஏன்னா அவன் தலையை தூக்கிறதுக்கு இவன் காலை வைக்கிறதுக்கு கரெக்டா ஒரு லயம் வந்தது. பகவான் அப்படி தையும் தத்த அப்படின்னு ஒரு தாண்டவம் பண்ண ஆரம்பிச்சான். இந்திரன் மிருதங்கத்தை தூக்கின்னு வந்துட்டான். ஊர்வசி அப்சர ஸ்திரீகளாம் அவள்லாம் கூட வந்து ஆட வந்துட்டா. ஆடலை கணத்தில்லை அம்பலத்திரைவனும் அப்படின்னு சாட்சாத் நடராஜ சுவாமி வந்துட்டாரா இங்க. அவர் நாட்டியத்தை விட்டுட்டு ஆடலை விட்டு எங்கே கோகுலம் வந்தான் ஆதலினார் சிறையாதவனே ஒரு மாமயிலிரகணி மாதவனே ஆடாது அசங்காது கண்ணா. ஊத்துக்காடு வெங்கடக்கு கவலைப்படுற எல்லோருக்கும் 2 கண்ணுன்னா அந்த பரமேஸ்வரனுக்கு 3 கண்ணு ஆச்சே. அவர் திரிநேத்திரன் ஆச்சே. 2 கண்ணு இருக்கிறதாலே கண்ணு போட்டுட்டாலே அதுக்கே எத்தனை திருஷ்டி சுத்தணுமோ, இவர் 3 கண்ணு வச்சுட்டு உன்னை பார்த்தா எத்தனை திருஷ்டி படுமோ தெரியலையே. அதனால அவர் வந்திருக்கிறதுனாலே கொஞ்சம் மொள்ள ஆடு அப்படிங்கிற. ஆடாது அசங்காச்சு. ஜப்ருஷு பசுபாஸ் துதுஷுர் முனையோ பவருஷு குசுமானி சுரேந்திரகணாகா ஸ்வயி நிருத்யதி மாருதகேகபதே பரிபாகி சமாம் பமலாத்தகத. தேவாள்னா ஆகாசத்திலிருந்து புஷ்ப வருஷம் பண்ண தேவதுந்துபி முழங்க பகவான் ஆச்சரியமா அதை தாண்டவம் அப்படி பண்றான். அந்த தாண்டம் ஊத்துக்காடுங்கிற க்ஷேத்திரத்திலேயே ஊத்துக்காடு வெங்கடகவி இருக்காரே, அவருக்கு ஆராதன மூர்த்தியே காளிய நர்த்தன மூர்த்தி தான். ஊத்துக்காடு இருக்கிற சுவாமி மன்னார்குடிக்கு பக்கத்துல தான் ஊத்துக்காடு க்ஷேத்திரம். ஊத்துக்காடுல இருக்கிற பிரதான மூர்த்தி காளிய நர்த்தன மூர்த்தி. அதுவும் ஒரு சில்பி பண்ணின மூர்த்தி இல்லை. நீங்க ஊத்துக்காடுல போய் பார்த்தீங்கன்னா பகவான் அந்த காளியினுடைய வாலை பிடிச்சிருந்து ஒரு காலை நல்லா குஞ்சித பாதமா தூக்கியிருப்பார், இன்னொரு கால் பார்த்துட்டா காளியினுடைய சிரஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த காலும் காளியின் சிரஸ்ல இல்லை. பட்டர் என்ன பண்ணுவார்னா அடியில ஒரு நூல் விட்டு காமிப்பார். அது அப்படியே அப்போ 2 கால்களும் தூக்கி இருக்கிற அவசரத்திலேயே மூர்த்தீகரிச்சுன்ற ஒரு மூர்த்தி. அப்படின்னா ஒரு பக்தருக்கு தரிசனம் கொடுக்கிற சமயத்துல 2 பாதத்தையும் தூக்கி அப்படி தாண்டவம் என்ற சமயத்திலே மூர்த்தியாக ஆன ரூபம். இப்படி ஒரு சில்பி பண்ண முடியாது. திவ்யமான மூர்த்தின்னு அர்த்தம், ஆச்சரியமான மூர்த்தி. காளியன் சிரத்திலே கதித்த பதத்திலே என் மனத்தை இருத்தி கனவு கனவினோடும் பிறவி பிறவி தோறும் கனில் துருக வரம் தருக பரம் கருணி தாழ்வடியோகம் அப்படின்னு பாடுறார். எவ்வளவு கீர்த்தனங்கள், ஊத்துக்காடு கீர்த்தனங்கள் முழுக்க இந்த காளிய நர்த்தன மூர்த்திக்கே அர்ப்பணம்.
அதனால இப்படி ஆச்சரியமா காளிய நர்த்தனம் முடிஞ்சு பகவான் கிட்டக்கே இந்த காளியினுடைய பத்னிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. அயிபுரைவ சிராய பரிஸ்ருத் பதனுபாவ விலீன ஹிருதோஹிதா முனிபிர் அப்யனவாப்யவதைஸ்தவைः நுனூரீஷ பவந்தமயந்திரிதம் அயிபுரைவ சிராய பரிஸ்ருதத்வதனுபாவ விலீன ஹிருதோஹிதா. எவ்வளவோ பகவானுடைய மகிமைகளை தங்களுடைய காதால கேட்டிருக்காய் வாழலாம். அதனால அவள்லாம் சொல்லிக்கிறா, பகவான் தீனதயாளுவாச்சே, கிருபாகர மூர்த்தியாச்சே, அதனால நம்ம போய் பதி பிக்ஷ கேட்போம் அப்படின்னு சொல்லி காளியனுடைய பத்னிகள்லாம் சேர்ந்து இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறா. பாகவதத்துல இந்த ஸ்துதி ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. நாகபத்னிகளா இருக்கிற காளியனுடைய பத்னிகள் பிரார்த்தனை பண்ணிக்கிறதே, நநாகபிருஷ்டம் ந சபாரமேட்யம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்தி அபுனர்பவம் வாஞ்சந்தி பாதரஜ பிரபன்னா. காளியன் பகவான் இடத்துல போய் உன்னுடைய சரணத்தை என் சிரசுல குடு வச்சுக்கிறேன்னு ஒன்றும் கேட்டுக்கல. பலிய போல பலியானு கேட்டுண்டான். உன்னுடைய பதத்தை குடு, என்னையே மூணாவது அடியா எடுத்துக்கோ, உன்னுடைய பதகமலத்தை எடுத்து என்னுடைய சிரசுல சூட்டுன்னு கேட்டுண்டு பகவானுடைய பதகமலத்தை வாங்கிண்டான். ஆனா காளியன் கேட்டுக்காதபடி பகவான் தன் சரணத்தை காளியனுடைய சிரசுல சூட்டுறான். அதனால இந்த இடத்துல காளிய பத்னிகள்லாம் சொன்னா, எங்களுக்கு பதிபிக்ஷ கொடு, எங்களுக்கு வேணுங்கிறது மோட்சம் கூட இல்லை, இந்த சரண கமலம்தான், இந்த பாத தூளி எங்களுக்கு என்னைக்கும் வேணும், அதை சிரசுல தரிக்கிற பாக்கியத்தை என்னைக்கும் கொடு அப்படின்னு இந்த இடத்துல இவர்கள்லாம் பிரார்த்திச்சுக்கவே பகவான் சொன்னான் காளியனை பார்த்து, பழையபடி நீ ரமணக்க தீபத்துக்கே போயிட்டு பிருந்தாவனத்துல இருந்து இந்த இடத்தை பீடிக்காது, அங்க கருட பகவான் உன்னை ஹிம்சிப்பாரும் நினைக்காதே, உன் சரணத்துல உன்னுடைய சிரசுல என் சரணத்தால முத்திரை போட்டுட்டேன்னா, இப்ப நீ பாகவதனா போயிட்டு என்னுடைய சரண முத்திரை உன்னுடைய சிரசுல இருக்கிறதுனாலேயே இனி கருடன் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டார், நீயும் பாகவதனா போயிட்ட அப்படின்னு பகவான் காளியனை ரமணக்க தீபத்துக்கே திருப்பி போகும்படியாக சொல்ல காளியனும் கிளம்பரா. ராமசக குவாபிதினே காமத் பகவன் கதோ பவான் விபினௌ சூனுபிரபி கோபானாம் தேனுபிஹி அபிசம்ருதோ நசத்வேஷஹ. இப்படி அழகா பகவான் பிருந்தாவனத்திலே ஆச்சரியமா மாடுகள் மேய்க்கிறதும், தேனுகாசுரன் பிரளம்பாசுரன் முதலிய அசுரர்கள்லாமும் வரா, அவளையும் பகவான் வதம் பண்றான். ஆனா ஏதோ கம்சன வதம் பண்ற மாதிரி இல்ல சிசுபாலன் தந்தவக்தரன் முதலியவர்கள் எல்லாம் துவாரகா லீலையில பகவான் வதம் பண்றானே, அதை போல பிருந்தாவன வதங்கள்லாம் இருக்காது. இதெல்லாம் பால லீலையாவே பண்ணிவிடுறான் பகவான். இதெல்லாம் சகஜமா லீலையா விளையாட்டோட விளையாட்டாவே இத்தனை வதங்கள் நடந்துடும். தேனுகாசுரன் ஒரு அசுரன் பனங்காட்டுக்குள்ள உட்காந்துருக்கான். பனங்காட்டுல நிறைய பனம் பழங்கள் பழுத்திருக்கு. இந்த கோபசங்கள்லாம் கேட்கறது, எங்களுக்கு பனம் பழம் வேணும், ரொம்ப நல்லா பழுத்து கமகமான் வாசனையா இருக்கே கண்ணாங்க. அங்கதான் இவன் என்ன பண்ணிருக்கான்னா, பெரிய காட்டு கழுத ரூபத்துல உட்கார்ந்துருக்கான் தேனுகாசுரன். கூடவே பல அசுரர்கள் கழுத ரூபத்துல நின்று இருக்கான். பகவான் உள்ள ஆச்சரியமா பிரவேசிச்சான். இந்த வதம் பண்றது பலராம சுவாமி. இந்த கழுதிய காலோட பிடிச்சு வாளோட பிடிச்சு விட்டு எறிஞ்சார் பனமரத்தின் மேல. இவனும் விழுந்தான், பனம்பழமும் விழுந்தது. இந்த பசங்களை பார்த்து பகவான் சொன்னா, பனம்பழம் தானே வேணும், பொறுக்க போங்கடா அப்படின்னு விட்டான் பகவான். இன்னைக்கு தாளவனம்னு ஒரு வனம் இருக்கு. தாளவனம்னாலே பனை மரங்கள் சூழ்ந்திருக்கிற வனம்னு அர்த்தம். இன்னைக்கும் மதுரா போற வழியில தான் தாளவனம். அங்க பார்த்தேன்னா பலராமர் இந்த தேனுகாசுரனை வதம் பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் கையை அலம்பிண்டார். அது ஒரு தீர்த்தமா மாறி இருக்கு. இன்னைக்கு அந்த தீர்த்தம் இருக்கு, அந்த குண்டம் இருக்கு. இன்னைக்கு அங்க பிரதானமான மந்திரம் யாருடையதுன்னா பலராம சுவாமியுடையதுதான். கிருஷ்ணனும் இந்த பக்கம் ரோஹிணி இருப்பா, இந்த பக்கம் கிருஷ்ணன் இருப்பா, நடுவுல பிரதான மூர்த்தி பலராம சுவாமி. அங்க பலராம சந்நிதி ரொம்ப ஆச்சரியமா. இதெல்லாம் பிருந்தாவனத்துல போய் தரிசனம் பண்ணலாம். இப்படி விளையாட்டா வதங்கள் நடக்கிறது. பகவான் இப்படி ஆச்சரியமா வனவிஹாரியா இந்த இடத்துல இப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு சமயம் என்ன ஆச்சு அப்படின்னுட்டா, முன்சாட்டவின்னு ஒரு இடம், நிறைய கோரை புற்கள் முளைச்சிருக்கிற இடம், பாண்டீர வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வனத்துக்கு பக்கத்துல இருக்கு இந்த முன்சாட்டவி. இன்னைக்குமே போனா பார்க்கலாம். இதெல்லாம் 12 வனங்கள் உள்ளது இந்த பிரஜபூமின்னு சொன்னேன் இல்லையா, அதுல பாண்டீர வனம் சொல்லக்கூடிய இந்த வனத்துக்கு பக்கத்துல தான் முன்சாட்டவி இருக்கு. முன்சை புற்கள்னாலே கோரை புற்கள்னு அர்த்தம். நிறைய முளைச்சிருக்கு. இந்த மாடு கன்றுகள்லாம் அங்க போய் மேய்ஞ்சின்றது. திடீர்னு ஒரு பெரிய நெருப்பு பிடிச்சிருந்தது. சகலஹரி தீப்தே கோரபாங்கார பீமே சிகின விகத மார்க அர்த்ததுக்தாயிவார்த்தா அஹ புவனபந்தோ பாகி பாகீதி சர்வே சரணம் பகதாஸ்வாம் தாபஹர்த்தாரமேகம்.
இந்த மாடு கன்றுகளும் அங்க மேய்ஞ்சுன்றது, இந்த பசங்களும் அந்த முன்சாட்டையில போய் மாடுகளை மேய்ச்சுண்டு ஒரு ஓரமா அவளும் உட்காண்டு இப்படியே விளையாடின்னு இருந்தா திடீர்னு தீ பிடிச்சுன்றது. எல்லோரும் அங்கிருந்து கத்தரா, பாகி பாகி அப்படின்னு கத்தினாலாம். இந்த இடத்துல பெரிய சப்தம் கேட்கறது, மாடுகள்லாம் மேனு கத்திட்டு ஓடுறது. பகவான் இங்க இருந்து பாக்குறான், அலமலமதி பீத்யா, போதும் போதும் பயப்பட வேண்டாம் நான் இருக்கேன் அப்படிங்கிறாராம். சர்வதோமீலயத்வம், எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. பகவான் பாண்டீர வனத்துல நின்று சொல்றான். அவள்லாம் கண்ணை மூடிண்டா. திருஷமிதி தவவாசா மீலிதாக்ஷேஷு தேஷு क्वनु दवदहनोऽसौ कुत्र मुञ्चाटवीस सपदि ववृत्रे तेके हंत बांडीर देशे. கண்ணை மூடிண்டா, கண்ணை திறந்து பார்த்தா அவள பாண்டீர வனத்துல நின்று இருக்காளாம். இத்தனை மாடுகளும் இத்தனை கன்றுகளும் இத்தனை பசங்களும் அந்த எந்த வனம் அங்க வந்து பெரிய அக்னியில பிடிச்சுண்டதோ அங்க இல்லையா, அவள்லாம் க்ஷணத்துல பாண்டீர வனத்துல நின்று இருக்கு. அவன் கேட்டுக்கிறாளா, குவனு தவதகனோசோ குத்திர முஞ்சாட்டு வீசா, நம்ம எங்க இருந்தோம், இந்த முஞ்சா இது இந்த பாண்டீரவனம் எங்க இருக்கு, எங்கிருந்து எங்கடா வந்தோம், எப்படா வந்தோம் அவளுக்குள்ள பேசிக்கிறாளா. சபதி வவருத்தே அந்த பாண்டீரதேஷே. இன்னைக்கு அந்த பாண்டீரவனம் ஒரு பெரிய ஆலமரம் அங்க இருக்கு. அங்கதான் ராதா கல்யாணம் நடந்ததுன்னு இன்னைக்கும் க்ஷேத்திர மகாத்மியம். ராதா கல்யாண வைபவம் பாண்டீரவனத்துல தான் நடந்ததுன்னு இன்னைக்கும் பிரம்மா வந்து அங்க ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச இடம்னு இருக்கு. அங்க பார்த்தா பிரம்மா அங்க ஹோமம் பண்ணிட்டு இருக்கிறாப்புல, அந்த ஹோம குண்டமும் அங்க பிரம்மாவுடைய ஆச்சரியமான ரூபமும் அங்க இருக்கு. அங்க சாட்சாத் பகவானே ராதைக்கு வந்து இங்க குங்குமம் இடுறாப்புல ஒரு ஸ்ரீ விக்கிரகம் அங்க பிரதிஷ்டையா இருக்கு. அங்கதான் ராதா கல்யாண வைபவம் நடந்ததாக நமக்கு க்ஷேத்திர மகாத்மியம் சொல்றது. பாண்டீரவனம் இங்க ஆச்சரியமா தாவாக்னி பானம்ங்கிற லீலை நடந்தது. பகவான் அந்த காட்டுத்தீய அணைச்சு அவ அத்தனை பேரையும் இங்க அழைச்சிட்டு வந்தா. இப்படி இருந்துருக்கிற சமயத்துல நல்ல வருஷா காலம், மழைக்காலம் முடிஞ்சு சரத் ருத்து ஆரம்பிக்கிறது பிருந்தாவனத்துல.